ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக நான் வாங்க மாட்டேன். 7,000 உங்களை தோ தர்றேன் வாங்கிட்டு போயிரு. இல்லை நீ என்ன பண்ணுறியா பண்ணி. ஆதில் சொல்லுங்க பாய். அப்பா இன்ஜினியரு, எவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடு. அவன் 30 லட்சம் 40 லட்சம் கேட்பான். கேட்டாலும் அதுலேருந்து 3 லட்சம் 4 லட்சத்தை கம்மி பண்ணி கொடு. எதுக்கு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும். சரியா? புரியுதா? நிறைய செய்து நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாம் சப்பா மேட்ரு, வாங்க பார்த்துக்கலாம். ரமேஷனே நல்லா இருக்கீங்களா? வாங்க பாய், நல்லா இருக்கேன் பாய். சொல்லியிருந்தெல்லாம் இடத்தோணும் ஓனர் இவர் தான். எஸ்டிமேட்லாம் போட்டு கரெக்டாக வச்சிட்டிங்களா? எஸ்டிமேட்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க பாய். எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கேன் பாய். எஸ்டிமேட் அமௌண்ட் டோட்டல் எவ்வளோன்னு வருது? 39 லட்ச ரூபா எஸ்டிமேட் வருது பாய். உங்களுக்காக 2 லட்ச ரூபா கம்மியாக தான் போய் போட்டிருக்கேன். இல்லை இன்ஜினியரு புரிஞ்சுண்ணே, பார்த்துக்கலாம். வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. யானை ரேட்டு குதிரை ரேட்டு சொல்கிறீங்க. நமக்கு என்ன ரேட்டு அடித்து பேசுங்க. வெளியில் சொல்கிற ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் நானே. உங்களுக்குங்கிறனால தான் கம்மியாக சொல்லியிருக்கேன். இதுலேயும் குறைச்சி போனால் நான் எப்படி பண்ண முடியும்? 37 ரூபா சொல்கிறீங்க. ரவுண்டாக 35க்கு ஃபைனல் பண்ணிடலாம். 37 ரூபா சொன்னேன். 36 ரூபானா ஃபைனல் பண்ணிக்கலாம். இல்லை வேணாட்டி இந்த ப்ராஜெக்டை வேறு ஆள்கிட்ட கொடுத்துக்கங்கண்ணே. 40 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. ஒரு தான் 37 ரூபாய்க்கு ஒத்து வந்துருக்காரு. பேசாம முடிச்சு விட்ருங்க. சரி முடிச்சு விட்ரு. 20 ரூபா டோர்ஸ் கொடுத்துரு. வேலை முடிச்சதுக்கப்புறம் மிச்ச அமௌண்ட்டை கொடுத்துருவோம். 20 lakhs வந்து உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்கள் டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. சரிங்க பாய். வேலையை ஆரம்பிச்சு விட்ருங்க மடன்னு. நான் சாயங்காலம் விசிட்டுக்கு வரேன். நான் ரமேஷ் அண்ணே, வேலையெல்லாம் ஓடிட்டு இருக்கா? வாங்க பாய். பாய் பீம்லாம் போட்டு ஏற்றியாச்சு பாய். விறுவிறுன்னு வேலை ஆகிட்டு இருக்கு பாய். சீக்கிரம் முடிச்சுடுங்கண்ணே. அங்கே உட்காந்துன்னு கியான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. சரிங்க பாய், முடிச்சிடலாம். வேலையெல்லாம் முடிஞ்சா? அண்ணே வாங்கண்ணே, வேலையெல்லாம் ஆகிட்டு இருக்குண்ணே. என்ன காலி எடுத்து விட்ருக்க? 10க்கு 10 ஒரு ரூமாச்சும் கட்டலாம. அவங்க வேலை செய்ய சொல்லுப்பா. நீங்கள் கொடுத்த காசுக்கு தான் பாய் வேலை செஞ்சுருக்கோம். அதை ஒரு ரூம் ஆக்க சொன்னீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் பாய். மலிக்கூடிய பார்த்துக்கலாம். சரி பாய். முடிச்சு உடனே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கானே. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த ரூம் போனால் ஒரு 4.5 லட்ச ரூபா செலவாகுண்ணே. நீங்கள் சரின்னு சொன்னால் நான் அதை வேலையை ஆரம்பிச்சிடறேன். மேசனே, நமக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் பண்ணுங்கண்ணே. பார்த்து வாங்கிக்கலாண்ணே அதெல்லாம். அப்போ சரிங்க பாய், நான் அந்த வேலையை முடிச்சு விட்றேங்க பாய். சித்தாளுக்கும் அந்த 20 கொத்தனாருக்கும் சம்பளம் கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டியா? சரிப்பா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம போய் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வா சார், உள்ளே வரலாங்களா? வாங்கண்ணே, உள்ளே வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? ப்ளீஸ் டேக் ஏ சீட். சேக்கு இவங்க தான் வீடு கட்டினவங்க. நல்லா கட்டியிருக்காங்கடா. அவங்க நல்லா தான் கிடையாது. மொத்தமாக எவ்வளோ கணக்காச்சு? 26 லட்ச ரூபாய்க்கு உண்டான கணக்கு கொடுத்துட்டேன் பாய். நம்ம பேசுனது மாதிரி இன்னொரு 4 லட்ச ரூபா மட்டும் இதில் நான் சேர்க்கணும் பாய். என்னப்பா இன்ஜினியரு, 4 லட்ச ரூபா கேட்குறப்பல 1 லட்ச ரூபா இருந்தால் நானே மேலே 2 சீட்டை போட்டு கட்டியிருப்பேனே. பாய் என்ன பாய் இப்படி பேசுகிறாரு? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தானே போய் அந்த ரூம் வேலையை ஆரம்பித்தேன். இப்போ என்னன்னா 1 லட்ச ரூபா வாங்கின்னு சொல்கிறாரு பாய். நான் கூலி ஆளுக்கெல்லாம் சம்பளம் போட வேணாமா பாய்? 4.5 கொடுக்க முடியாது. 1 ரூபாயிரம் சேர்த்து அதை சேர்த்து 1.5 தரேன். வாங்கி சொல்லு. இங்கே இருங்க, 4.5 லட்ச ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். என்ன உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு என் கை காசை நான் போட்டு கூலி கொடுக்க முடியுமா? 4.5 7,000 1.5 லட்ச ரூபா தரேன். உனக்கு எனக்கும் டாக்குமெண்ட்ரி எதுவுமே கிடையாது. 1.5 லட்ச ரூபா தர்றேன், வாங்கிட்டு போயிரு. இல்லை நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணி. சாமின்னு ஒருத்தர் இருக்கான் பாய். அவன் எல்லாம் பார்த்துட்டு தான் பாய் இருக்கான். அவன் உங்களுக்கு கூலி தருவான் பாய். நான் எதுவும் சொல்ல விரும்பலை பாய். என்னை நம்பி 30 பேருக்கு மேலே இருக்காங்க பாய். அந்த 1.5 லட்ச ரூபாய் கொடுங்க பாய், நான் உங்களுக்கு கூலி தரேன். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நஷ்டம் தான் பாய் இந்த வேலை. 1.5 லட்ச ரூபாய் கொடுங்க பாய். இனி உங்கள்கிட்ட பேசவோ உங்களை பார்க்கவோ எனக்கு விருப்பமே இல்லை பாய். அப்புறம் என்ன, முடிச்சு விடு, பார்த்துக்கலாம். மாமா, இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை மாப்பிள்ள, அவங்க அதிகமாக கேட்டாங்க. நான் இப்போ கொடுத்துருக்கிறது நியாயமான காசை தானே நான் கொடுத்துருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கவனிச்சிங்களா? அந்த சாமி பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை இறைவனத்துல எந்த ஒரு திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுது. அவர் முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், ஹிந்துவா இருந்தாலும், ஏன் இறைவன் இல்லைன்னு மறுக்கக்கூடியவராக இருந்தாலும் இறைவனத்துல கை ஏந்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாயிருவோம். அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா விட்டு அல்லாஹ்ட பாதுகாப்பு தருங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை முழுசாக கொடுங்க. அப்பா தம்பி, அவங்க சொன்ன மாதிரி அவரோட அமௌண்ட்டை பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ரமேஷனே, அவர் தெரியாமல் பண்ணிட்டாப்புல. அவங்கள்ட்ட பேசின காசை திரும்பி கொடுத்துருவாப்புல. மன்னிச்சிடுங்க. அப்போ தான் இறைவன் எங்களை மன்னிப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, மன்னிப்புலாம் கேட்க வேணேண்ணே. நீங்கள் அந்த காசை கொடுத்தீங்கன்னா போதுண்ணே. நானும் எதாவது தவறாக பேசினா நீ